வணக்கம். நம்ம சில உறவுகள்ல ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் வருது? ஏன் சில உறவுகள் மட்டும் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள பத்தியும், அதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு கேட்டது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே ஆள்கிட்ட ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப சண்டை போட்டு ஒரு கட்டத்துல சலிச்சு போயிருக்கீங்களா? ஆமா, நம்மள நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து எப்படி வெளிய வரதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாம இந்த அனுபவத்த ஒரு ட்ராப், அதாவது ஒரு பொறின்னு சொல்லலாம். நமக்கே தெரியாம நாம அதுக்குள்ள போய் மாட்டிக்கிற ஒரு கண்ணி மாதிரி இது. ஆமா, இது அப்படியே ஒரு லூப் மாதிரி தான். நீங்க ஏதாவது ஒன்னு சொல்றீங்க, அதுக்கு அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அவங்க ரியாக்ஷனை பார்த்து நீங்க இன்னும் டென்ஷன் ஆகுறீங்க. இப்படியே இது போயிட்டே இருக்கும். நிஜமாவே இது ரொம்ப டயர்டிங்கா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம எதை பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அது உண்மையில பிரச்சனையே இல்லைன்னா, ஒருவேளை பிரச்சனையோட ஆணிவேர் வேற எங்கேயோ இருந்தா, வாங்க இத ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். இங்க தான் சிஸ்டம்ஸ் திங்கிங், அதாவது ஒரு அமைப்பா சிந்திக்கிறதுங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. இது போவன் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரியோட முக்கியமான ஒரு புள்ளி. இது உறவுகளை நாம பார்க்குற விதத்தையே முழுசா மாத்திடும். அதாவது பிரச்சனை மனுஷங்க கிட்ட இல்ல. அது திரும்ப திரும்ப நடக்கிற அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆமா, பிரச்சனை அந்த ஆள் இல்ல, அந்த பழக்கம்தான். நாம தனிப்பட்ட நபர்களை பார்க்கறத விட்டுட்டு ஒட்டுமொத்தமா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு குடும்பங்கிறது குழந்தைங்க விளையாடுமே அந்த தொங்குற மொபைல் மாதிரி. நீங்க அதுல இருக்கிற ஒரு பொம்மைய லேசா தட்டினா கூட மத்த எல்லா பொம்மைகளும் ஆடும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல ஒருத்தரோட உணர்ச்சி இல்ல செயல்பாடு மாறினா அது மொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும். சரி, இந்த சிக்கலான குடும்ப அமைப்பு புரிஞ்சுக்க நம்ம கிட்ட 2 முக்கியமான சாவிகள் இருக்கு. அதை வச்சு இந்த பிரச்சனையை எப்படி திறக்கலான்னு பார்க்கலாம். அந்த 2 சாவிகள் தான், ஒன்னு சுயம், இன்னொன்னு முக்கோணம். சுயம்ங்கிறது எந்த ஒரு அழுத்தத்திலையும் நாமாகவே இருக்கிறது. முக்கோணம்ங்கிறது 2 பேருக்குள்ள இருக்கிற டென்ஷன் எப்படி 3வது ஆளுக்கு போகுதுங்கிறத பத்தினது. சுயம் அல்லது வேறுபடுத்துதல்னா என்னன்னா, குடும்பத்துல ஒரு எமோஷனல் புயலே அடிச்சாலும் அதுல சிக்காம தெளிவா சிந்திக்கிற திறன் தான். உதாரணத்துக்கு, வீட்ல எல்லாரும் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்க மேல அக்கறையா இருக்கலாம், ஆனா அவங்களோட கவலைய அப்படியே உள்வாங்கிட்டு உடனே நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் இது. நீங்க அவங்களோட இணைஞ்சு தான் இருக்கீங்க, ஆனா உங்களோட சிந்தனை, உங்களோட உணர்வு தனிங்கிறத புரிஞ்சுக்கிறது. முக்கோணங்கிறது ரொம்பவே ஒரு பொதுவான விஷயம். 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னு வைங்க, அந்த டென்ஷனை குறைக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 3வதா ஒருத்தரை, அது ஒரு குழந்தையா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், அந்த சண்டைக்குள்ள இழுப்பாங்க. இது அப்போதைக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தாலும் அந்த உண்மையான பிரச்சனையை என்னைக்குமே தீர்க்காது இல்லையா? சரி, இதெல்லாம் தியரியா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. இந்த நெகட்டிவ் பேட்டர்னை எப்படி உடைக்கிறது, வாங்க அதுக்குள்ள போகலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு. முதல்ல ஏக்கும் பிக்கும் பிரச்சனை வருது, டென்ஷன் அதிகமாகுது. இப்போ ஏ வந்து பி கிட்ட நேரடியா பேசாம சி கிட்ட போய் புலம்புறாங்க. இதனால என்ன ஆகுது? ஏ பி பிரச்சனை அப்படியே தான் இருக்கு, ஆனா சம்பந்தமே இல்லாம சி இப்போ நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. இந்த முக்கோணத்தை உடைக்க நீங்க மத்தவங்கள மாத்த நினைக்க கூடாது. நீங்க உங்க நிலைய மாத்திக்கணும். ஆமா, மத்தவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றத விட்டுட்டு அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடந்துக்க போறீங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சா போதும், மொத்த சிஸ்டமும் மாற ஆரம்பிக்கும். கடைசியா இந்த முழு விஷயத்தோட மையக்கருத்து என்ன? உண்மையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரே ஒரு மூவ் எது? இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடும் பாருங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதில் அல்ல, ஒருவரின் சுயத்தை வரையறுக்கும் முயற்சியில் தான் கிடைக்கிறது. அதாவது, உங்க குடும்பத்தை சரி பண்ண முயற்சி பண்றதை விட, எந்த சூழ்நிலையில நீங்க யாரு, உங்களோட கொள்கைகள் என்னன்னு நீங்க தெளிவா இருந்தாலே போதும், அதுவே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மறுபடியும் அந்த தொங்குற மொபைல் உதாரணத்துக்கு வருவோம். நீங்க மத்த பொம்மைகளை பிடிச்சு ஆட்டுறதுக்கு பதிலா உங்க பொம்மையை மட்டும் அமைதியா நிலைப்புத்தன்மையோட வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவே அந்த மொத்த அமைப்பையும் சமநிலைக்கு கொண்டு வரும். உங்களோட அமைதி மத்தவங்களுக்குள்ளேயும் பரவும். சரி, இந்த கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில மத்தவங்கள குறை சொல்றதை நிறுத்திட்டு, இங்க நான் மாறினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பேட்டர்ன் எது? யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற அந்த ஒரு சின்ன முயற்சி உங்க ஒட்டுமொத்த உறவுகளையும் மாத்திர சக்தி கொண்டது.